அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கனவுகள் மெய்ப்பட. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். நல்லதொரு தலைப்பு, கனவுகள் மெய்ப்பட என்பது. ஆம், நம்மை உயர்த்தி கொள்ளுவதற்காக, நம்முடைய வாழ்வியலை சாதனையாக மாற்றிக் கொள்ளுவதற்காக உரிய சிந்தனைதான் இந்த தலைப்பு. ஒரு வகையில இந்த சிந்தனையை பற்றி அப்துல் கலாம் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அப்படி சிறப்பானதொரு சாதனையாளராக மலர்ந்த ஐயா அவர்களுடைய வழியொற்றி சிந்திப்போம் என்று சொன்னால், அங்கே நமக்கு நம்பிக்கை சிறகுகள் தேவைப்படுகிறது. வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை என்றால் எதையும் அடைதல் இல்லை என்பதை நாம் அறிவோம். இன்னும் சொல்ல போனா, பலர் கனவு காண்பதே இல்லை. இந்த கனவுகள் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்க வேண்டும்? அதாவது, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொன்னது போல உயர்ந்த லட்சியத்தை கை கொண்டவராக, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று தெளிவு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படி அந்த லட்சிய நோக்கே இல்லாதவருக்கு கனவு காண்பதற்கு வேலை இல்லை என்பதுதான் உண்மை. சாதாரண வாழ்க்கையிலே பார்த்தோமே என்று சொன்னால், நம்மால் ஈடேறிக்கொள்ள முடியாத செயல்களும் மறுக்கப்பட்ட எண்ணங்களும் கனவுகளாக மலர காணலாம். அந்த பலமில்லாத கனவுகளை பற்றி நாம் சிந்திப்பதற்கு வேலை இல்லை. ஏனென்று சொன்னால், இங்கே கனவுகள் என்பது நம்முடைய லட்சியத்தை குறிக்கிறது, வாழ்க்கையின் நோக்கத்தை குறிக்கிறது. அன்பு உள்ளங்களே, ஆம், தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவம் சொன்னது போல, பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்று ஒன்று அங்கே நாம கூட முன் வந்து முடிவு செய்து கொள்ளலாம். ஏனென்றால், பிறக்கிற போது நமக்கென எந்த நோக்கமும் இல்லை. பிறக்கின்ற போது நமக்கென்று எந்த நோக்கமும் கிடையாது. ஆனால் பிறந்த பின்னே நாம் என்னவாக போகிறோம் என்ற ஒரு சிந்தனை இருக்கத்தானே வேண்டும். அங்கேதான் ஒரு தாயோ அல்லது தந்தையோ அல்லது குருவோ நமக்கு முன்னோடிகளாக நம்மை வழிநடத்துகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு நல்ல தந்தையை கூட தன்னுடைய வாழ்க்கையின் முன்னுதாரணமாக மகன் கை கொள்ளுகிறான் என்று சொன்னால் மிகையாக. அதே போல நல்லதொரு ஆசிரியர் நல்ல பல மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் நாம் சிந்தித்து உணர வேண்டிய மிக உயர்ந்த விஷயமாகும். அப்படி இந்த ஒரு லட்சியம் அமைத்துக் கொள்வதற்கு முன்னே ஏன் என்று கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இப்ப இந்த பிறவி எடுத்து விட்டோமே, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் சாதிக்கக்கூடியவராக இருக்கிறோம், ஏன் நம்முடைய பிறவி மாண்புடையதாக மலர வேண்டும்,
உண்டுறங்குவதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று வாழ்ந்திருந்தால் பயனில்லை. சாப்பிட தூங்கன்னு இருந்துகிட்டு இருந்தா அது ஒரு வாழ்க்கைன்னு சொல்றத அதை விலங்குகளும் நடத்துது. உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல் என்ற விஷயங்களை விலங்குகளும் செயல்படுத்துகிறது, நாமும் செய்கிறோம். அந்த இடத்திலே தான் நாம் சாதிக்க வேண்டிய உன்னதமான உயர்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடியது. அதனை விடாமுயற்சியோடு உரிய திட்டமிட்டு வாழ்க்கையில நடத்தி கொள்ள முற்படுகிற போதுதான் அவை வெற்றி பெறும். உன்னை நினைத்த உடனே, கனவு கண்ட உடனே அது நடந்துருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நடக்காது. இதற்கான முயற்சி வேண்டும் அல்லவா? அந்த முயற்சிக்கு பின்னே என்ன இருக்கிறது, பின்னணியாக என்ன இருக்கிறது என்று பார்த்தோமே என்று சொன்னால், அந்த முயற்சிக்கு பின்னணியாக ஒரு விடாமுயற்சி தேவைப்படுகிறது. அந்த விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை, இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இரண்டு கண்களாக சொல்லலாம். ஏனென்று சொன்னால், நான்லாம் வாழ்க்கையில என்னத்தை செஞ்சிட போறேன் அப்படின்னு நினைக்கிறவனால எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் என்னால் முடியும் என்று எண்ண வேண்டும். அதனை டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்பு தம்பி, நம்மால் முடியும் என்று குறிப்பிடுவார்கள். டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்களை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஒரு சீரிய சிந்தனையாளர், சமுதாய மாற்றத்திற்காக வழிகோலியவர். அவர் எழுதிய எண்ணங்கள் என்ற நூல் இன்றைக்கும் 15-20 பதிப்புகள் வெளிவந்து பலருடைய உள்ளங்களிலே அது விளைவை நிகழ்த்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியது எவ்வாறு நம்முடைய இலே சாதிப்பதற்குரிய சாதனையாளராக நம்மை நடத்தி வெற்றி பெறுவதற்குரிய வழிவகைகள் நம்முடைய எண்ணங்கள் மூலமாக செயலாக சாதனையாக மாற முடியும் என்பதை பற்றி அந்த நூலிலே அவர் மிகச் சிறப்பாக விளக்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் எழுதிய அந்த எண்ணங்கள் என்ற நூலின் மூலமாக நானும் என்னுடைய கல்லூரி பருவத்திலே எண்ணங்களிலே மேம்பாடு அடைந்தேன் என்று சொன்னால் மிகையாக. அவ்வாறான ஒரு நம்பிக்கையும் விடாமுயற்சி. ஏனென்று சொன்னால், ஒன்றை கையில் எடுத்த உடனே சாதிச்சு விட முடியுமா அப்படின்னு கேட்டா நினைச்ச உடனே சாதிச்சிட முடியாது. அந்த எண்ணத்திற்கு வலிமை வேண்டும். மீண்டும் மீண்டும் எண்ணுகிற போது அந்த எண்ணம் வலிமை பெறுகிறது. அன்பு உள்ளங்களே, நாமும் வாழ்க்கையிலே பல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம். நான் சாதித்திட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுவோம். ஆனால் அவ்வாறு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பல விஷயங்களை எண்ணுகிற நமக்கு அந்த எண்ணங்களை வெற்றி பெறுவதற்குரிய அடித்தளம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய மன வலிமையை குறிக்கும். அதனை வில் பவர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். யாரொருவருக்கு மன ஒருமை இருக்கிறதோ அவர்கள் மன வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள். மன வலிமை உடையவர்கள் மாத்திரமே எண்ணியதை எண்ணியவாறு நிகழ்த்துவார்கள். எனவே கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னால் நனவுகளிலே, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே நாம் வாழ்கிற போது நமக்கு அதற்கு உரிய வலிமை, நம்முடைய எண்ணங்களிலே அதற்கு உரிய வலிமையை தருவது எது என்று சொன்னால் அந்த பேருண்மையை தான் சித்தர்களும் பெருமக்களும் அறிந்தார்கள். கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன். அந்த ஒருமைக்காகத்தானே யோகம் முதலான பல முறைகளை எல்லாம் முந்தையோர்கள் அள்ளி தந்து சென்றிருக்கிறார்கள். விவேகானந்தர் எப்படி ஒரு சாதனையாளராக வெளிப்பட்டார்? தன்னுடைய தன்னம்பிக்கையால் மாத்திரமே. ஒரு பாரதி எப்படி கனவு கண்டார்?
சுதந்திரம் அவர் இருக்கிற வரைக்கும் பெறவில்லை. ஆனால் அவர் கனவு கண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சிறந்த உதாரணம் அவர் இயற்றிய கவிகளிலே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மிகச் சிறப்பாக பாடுகின்ற ஒரு அழகிய நிகழ்வை பார்த்திருக்கிறோம். அப்ப சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே அவர் அதனை இமேஜின் பண்ணி கனவு கண்டு அடைவோம் என்று எண்ணியிருக்கிறார் என்பதை நீங்கள் இங்கே சிறப்பாக உணர முடியும். அதனால்தான் அவருடைய வரிகள் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அப்ப அந்த இடத்துலதான் பாரதியினுடைய இந்த தொலைநோக்கு என்று சொல்லலாம். பின்னாடி நாம உறுதியா சுதந்திரம் பெற போறோம்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது பாருங்க. அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு மாவட்ட ஆட்சியராக மலர வேண்டும், அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய தலைவனாக மிளிர வேண்டும், நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தலினிது என்று ஒரு குறள் வரும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த குறள் என்ன சொல்லுகிறது? காண முயலெய்த அம்பினில் ஒரு 2 பேர் காட்டுல வேட்டைக்கு போறாங்க. ஒருத்தன் அம்பு எடுத்துட்டு போறான், இன்னொருத்தன் ஈட்டி எடுத்துட்டு போறான். வேட்டைக்கு போற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த முதலாம் அவன் அங்க ஒரு முயலை குறிபார்த்து எய்து வேட்டையாடி வெற்றியோடு அதை கையில கொண்டு வர்றான். ஆனால் 2ஆம் அவன் தன்னுடைய கைவேல் பரியானாகும் என்று சொன்ன வரிகளுக்கு ஏற்ப ஒரு யானை ஒன்று எதிர்படுகிறது. அதை நோக்கி தன்னுடைய கைவேலை வீசுகிறான். அது யானை மீது தைத்து யானை பிளிரிக் கொண்டு சென்று விடுகிறது. இப்ப இவன் வெறுங்கையோடு திரும்பி வர்றான். இந்த 2 பேருடைய வீரத்துல யாருடைய வீரம் சிறந்தது என்று வள்ளுவம் சொல்லுகிறது? காண முயலெய்த அம்பினில் இதைவிட யானை பிழைத்த வேலேந்தல் இனிது என்று வள்ளுவம் சொல்லுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ன்றத முதல்ல எடுத்துக்கணும். இப்ப படிக்கும் போதே நீ என்ன போறேன்னு கேட்டா, ஏதோ ஒரு பெட்டி கடையை வச்சு வாழ்ந்தா போதும், இல்ல ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஓஏவா பியூனா சேர்ந்து வேலை பார்த்தா போதும் அப்படின்னு எண்ணலாமா? அது சிறப்புடையதாக இருக்குமா? இதை சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளலாக இருப்பது மட்டுமல்ல, அத்தகைய சீரிய சிந்தனைகளும் எண்ணங்களும் செயலாக்கம் காண்பதற்கு மன உறுதி என்பது, வில்பவர் என்பது தேவை என்ற காரணத்தினாலேதான் வில்பவர் மன வலிமை பெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சமயம் சார்ந்து வழங்கினார்கள். குறிப்பாக இறை நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் நாம் எல்லாம் பின்னமாகிய சிறிய ஆற்றலாக இருக்கிறோம். ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மனிதனுக்கு என்ன அறிவு வளம், உடல்நலம், புலன்களினுடைய ஆளுமை, மற்ற இதெல்லாம் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அவன் சாதிக்க முடியும். ஆனால் அதே அந்த ஒரு தனி நபர், ஒரு மனிதன் மேலான பேராற்றலாகிய இறைவனுடைய நிலையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற போது, அதாவது அதைத்தான் நாம் கடவுள் என்று சொல்லுகிறோம். அந்த கடவுள் என்பது என்ன என்று சிந்திக்கிறான். நமக்கு மேலே ஒரு பேராற்றல் ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுகிறான். அதை நம்பிக்கையோட பின்பற்றுகிறான். இப்ப இது காந்தம் மாதிரி, சின்ன காந்தம். இந்த சின்ன காந்தம் அந்த பெரிய காந்தத்தை தேடி முற்படுகிற போது அந்த மிகப்பெரிய காந்த சக்தி ஆகிய இறையாற்றல், பிரபஞ்ச சக்தி என்று சொல்லலாம். அப்படி அந்த வான்காந்தம் ஆகிய பிரபஞ்ச சக்தி, while this fraction demands that totality will supplies, நாம் சிறு பின்னமாக இருந்து அந்த பேராற்றலோடு இணைந்து கொண்டு நாம் வேண்டினால் இங்கே
நம்மிடத்துல இருக்கின்ற அறிவு, சிறப்பு, ஆற்றல், மேம்பாடுகள் எல்லாம் மேம்பட்டு விளங்கும். உதாரணமாக ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், ஏட்டினிலே கை எண்ணமோ அகண்டகாரம் என்று பாடுவார். அதுபோல நாம் நம்முடைய உள்ள நிறைவு என்ற இடம் யோகத்திலே இந்த பிரம்மரந்திரம் என்ற மூளையினுடைய மைய பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட் என்பதில் தவம் செய்கிற ஒரு தனித்துவம். அப்படி அந்த பினியல் கிளாண்ட்ல இருந்து தவம் செய்ய செய்ய அந்த பினியல் கிளாண்டு முறையாக இயங்க ஆரம்பித்து விட்டால் அது மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது. இப்ப அது என்ன பண்ணும்னா, ஒரு சாதாரணமாக மனிதன் கண்டுபிடித்த கருவிகளிலே கூட இங்கே எத்தனையோ சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், அலைவேகங்கள், அலைவரிசைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் சும்மா இருக்கும்போது நமக்கு கேட்குதான்னு கேட்டால் கேட்காது. அதை டியூன் பண்ணணும். ஒரு டிவியோ ரேடியோவோ வச்சு என்ன பண்ணோம், டியூன் பண்ணணும். அதுபோல நாம் என்ன செய்யணும்னா, யோக நிலைகள்ல அந்த பினியல் கிளாண்டை டியூன் பண்ணும்போது அது அங்கிருந்து ஆற்றலை பெற்று தரும் என்பதுதான் பேருண்மை. இதை எத்தனையோ பேர் அறிவதில்லை. இதை இறைவணக்கமாக கோயில்ல போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது நம்பிக்கையின் அடிப்படையில். நம்பிக்கை வேண்டும் தான் என்றாலும் கூட ஒன்றை அடைவது குறித்து தன்னுடைய மனோபாவம், ஆட்டிடியூட் என்று சொல்லுவார்கள். இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த விஷயத்தை பற்றி நான் எவ்வாறு அதை அடைந்து உயர்வேன் என்பதற்கான திட்டமிடல் என்று கூட சொல்லலாம். நான் கலெக்டர் ஆகணும்னு வாயில சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. கலெக்டர் ஆகிறதுக்குரிய நுண்ணிய எண்ணிய ஆற்றல்களையும் பெருமைகளையும் அவன் பெற வேண்டும். அதற்கு தான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுல அவ்வளவு நுட்பமாக அதை நடத்துவார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோல கொள்ளுகின்ற நோக்கம் என்று சொல்லக்கூடியது வெற்றி பெறுவதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய எல்லை கட்டிய ஆற்றலை எல்லையில்லாத ஆற்றலோடு இணைத்துக் கொள்ளும் கலையே யோகம் என்று சொல்லக்கூடியது, வேறொன்றும் இல்லை. உதாரணமாக இறைவணக்கம் என்று சொன்னால் இரு கை குவித்தல் என்று அறிவோம். ஆனால் இரண்டு கைகளை மாத்திரம் குவிப்பதிலே வெற்றி இருப்பதில்லை. அங்கே மனமும் குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் சிவபுராணத்துல கூட கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க என்று குறிப்பிடுகிறது. இதெல்லாம் சூட்சமா பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க. நாம தினம் பூஜையில அந்த பாட்டை மட்டும் பாடிட்டு போனோம்மா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க, புரிகிறதா? ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, அந்த நம்பிக்கை என்பது ஆட்டிடியூடாக மலர வேண்டும். இன்னும் குறிப்பாக நாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த கற்பனைகளை, அந்த கனவுகளை பேஸ்மெண்ட் சரியா போடணும். நல்ல ஒரு அடித்தளம் அமைக்காத கட்டிடம் நிலை பெறாது என்பதை அறிவோம். அதுபோலத்தான் திட்டமிடல் என்று சொல்லக்கூடியது, பிளானிங் என்று சொல்லக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணங்களும் நாமே நம்மை செதுக்கிக் கொள்வதற்குரிய உன்னதமான தருணங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது அதை தான் பெரியவங்க சொன்னாங்க, இளமையில் கல்னு சொன்னாங்க. கல்வி, எஜுகேட் பண்ணிக்கிறது, தன்னை மேம்படுத்தி கொள்ளுவது, சிந்தனையாளராக மலர்வது, சாதனையை நோக்கி பயணப்படுவது என்பதெல்லாம் இளம் வயதிலிருந்து அங்கே பெற்றோர்களால, ஆசிரியரால, நல்ல ஒரு வழிகாட்டியின் மூலமாக நீ இவ்வாறெல்லாம் உயர முடியும் என்று அங்கே அவனுக்கு உருவகப்படுத்தி சுட்டி காட்டப்பட்டு வெற்றியை நோக்கி பயணப்பட வழிவகை செய்து தர வேண்டும்.
அப்படி நமக்கெல்லாம் வாழ்க்கையில யாராவது நம்மளை டியூன் பண்ணியிருக்காங்களான்னு நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இருந்திருப்பாங்க. நீ இப்படியெல்லாம் சிறப்பா வரணும்னு வழிகாட்டி இருப்பாங்க. நாம் அதனை கையில் எடுத்திருக்கிறோமா என்பது முதல் கேள்வி. அப்படி கையில் எடுத்து விட்டோம் என்று சொன்னா கூட ஒரு எண்ணத்திற்கும் செயலுக்கும் தொடர்புண்டு என்பதை புரிந்து கொள்ளாத போது அங்கே தோல்விதான் நிகழும். எனவே எண்ணிய எண்ணங்கள் செயலாக்கம் காண்பதற்கு எண்ணத்திற்கும் செயலுக்கும் தொடர்புண்டு என்ற ஒரு உன்னதமான விஷயத்தை இதற்கு முன்னே சாதித்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் ஹிஸ்டரியில. ஒரு அம்மையார், நமக்கெல்லாம் எத்தனை புலன்கள் இருக்கு? மெய், வாய், மூக்கு, கண், செவி என்று 5 புலனுணர்வுகளோடு வாழ்கிறோம். கண்ணு கேட்குது, மூக்கு சுவாசிக்குது மற்றும் நுகருகிறது, பேச முடிகிறது, சுவை உணர முடிகிறது, கேட்டல் ஆற்றல் இருக்கிறது, ஸ்பர்ச உணர்வும் இருக்கிறது. இது எல்லா வளங்களும் இருந்துமே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னால முடியலன்னு பச்சை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பெண்மணி பாருங்கள், அந்த அம்மா பிறக்கும் போதே செவிட்டு உமையர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காது கேட்காது, காது கேட்காதனால ஒலி உணர முடியாதனால இங்க அந்த ஏற்றத்தாழ்வோடு பேசுகின்ற எபிலிட்டி இல்லாம போயிருக்கும். இது டஃப் அண்ட் டம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 குறைகளோடு பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. அந்த அம்மாவுக்கு பிறவியிலே கண்ணும் தெரியாது. இப்ப என்ன ஆச்சு? 5 புலன்கள்ல பேச்சு ஆற்றல் இல்லை, கேட்டல் இல்லை, பார்வையும் இல்லை. அப்ப எதுதான் மிச்சம் இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றை தொட்டு உணர முடியும், ஒன்றை தொட்டு உணர முடியும், ஸ்பரிசம். 2வது வாசனையால் உணர முடியும். ஆனால் அத்தகைய சிறப்புக்குரிய ஒரு வாழ்வின் துணை இல்லாமல் பிறந்த ஒரு வாழ்க்கையில ஹெலன் கெல்லர்னு பேர், அந்த அம்மா பேரு ஹெலன் கெல்லர். அவங்க நாம் உறுதியாக நம்பினால் எதையும் சாதித்து விடலாம் என்று வசனம் தந்திருக்கிறார். அப்ப இந்த இழப்புகள் எல்லாம் அங்கே ஈடு செய்யப்பட்டு விடுகிறது. அவங்க ஊனமுற்றோர்களுக்காக பல கண்டுபிடிப்புகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, உலகையே பல முறை வலம் வந்தாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நாம என்னத்தை சாதிச்சிட்டோம். ஆனா அவங்க விஷுவலைஸ் பண்ணாங்க, கனவு கண்டாங்க. அவ்வாறு அவங்க செய்த சாதனைக்காக நோபல் பரிசும் வழங்கப்பட்டது என்பதை சிந்திக்க வேண்டும். 5 புலனுணர்வுகளையும் வச்சுக்கிட்டே அதை தாண்டி அறிவுன்னு ஒண்ணு சீரிய சிறந்த சாதனத்தை வைத்துக்கொண்டே நாம் எல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில நடக்க முடியவில்லை, இல்லைங்க நானும் நினைச்சேன் செய்ய முடியல, சாரிங்க எனக்கு கிடைக்கலைங்க, நான் என்ன பண்ண போறேங்க என்று. அன்பர்களே, இத்தகைய தோல்வி மனப்பான்மையை விட்டுவிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறனோ அதை செஞ்சிருவேன், நினைச்சு பாருங்க. அப்ப அதை கூட ஒரு திரைப்பட வசனத்திலே வரும். நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா அதை அப்புறம் நானே கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லுவான் ஹீரோ. அது மாதிரி அந்த நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்று சொல்லக்கூடியதை நாம் செயலாக்கம் காண்கிறோமா என்று நம்மை நாமே சரிபார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாமளாம் நினைச்சிருப்போம், ஆமா நான் இந்த ஆண்டுல ஒரு வாகனம் ஒண்ணு வாங்கணும், இல்லை வேற ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு வெளியூர் பயணம் போகணும், ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த திட்டமிட்டவைகளை சரியாக நிகழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறோமா என்று திரும்பி பார்ப்பதற்கு தான் டைரி எழுதுகிற பழக்கம். மேலை நாட்டினர் நமக்கு விட்டு சென்ற ஒரு நல்ல பழக்கம் டைரி எழுதுறதுன்றது. ஆனா இப்ப டைரியில எழுதி பார்க்கறதுக்கு நீ இன்னைக்கு பூரா என்ன செஞ்சேன்னு திரும்பி பார்த்தா உண்டுண்டொரங்குதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னு வாழ்ந்திருந்தேன்னு சொன்னா அப்ப அவன் டைரியில ஒண்ணுமே எழுத முடியாது. எனவே இன்று முழுவதும் நான் என்ன சாதித்திருக்கிறேன் என்ற சிந்தனை வேண்டும்.
ஏன் அதுதான் அந்த கோபம் வர்றதுக்கு தான் அடிப்படை. வள்ளுவம் நம்மை பார்த்து சுட்டி காட்டுகிறார். தோன்றின் புகழோடு தோன்றுக. இப்படி நீ வெட்டியா பிறந்துட்டு ஊரெல்லாம் சொத்திட்டு வெட்டியா அலைஞ்சிட்டு நீ நினைச்சத நீயே சாதிக்க முடியலன்னா அப்ப நீ எதுக்கியா பிறந்தேன்னு கேட்கிறார். தோன்றில் புகழோடு தோன்றுக. அதுக்கு அடுத்தது கோபமாவும் சொல்றார், தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அதனால அன்பர்களே, அந்த வெற்றியை நோக்கிய முயற்சி எல்லாருக்கும் அப்படியே சக்சஸ்ஃபுல்லா வந்துகிட்டே இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. வெற்றியை நோக்கிய முயற்சியில எல்லாருக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு முயற்சியை கையில் எடுக்கிற போது பல இடையூறுகள் வரும். சில நேரங்கள்ல தோல்விகளை கூட சந்திக்க வேண்டி இருக்கலாம். சில நேரங்கள்ல தோல்விகளை கூட சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் அத்தகைய தோல்விகளாலோ தடைக்கற்களாலோ துவண்டு விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இத்தகைய தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தடைகளை எல்லாம் வெற்றிக்கான படிகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஆட்டிடியூட், மனோபாவம் தேவைப்படுகிறது. இடைஞ்சல் அதான் நான் இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வேன்னு சாதிக்கணுமே தவிர, நான் என்ன நினைச்சேன், நானும் தான் பயணப்பட்டு பார்த்தேன், ரொம்ப உடம்பு வலிக்கும் போல இருக்கு, இதெல்லாம் என்னால முடியாதுன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ளாமலேயே அந்த விஷயத்தை பற்றி எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று கைவிட்டு விடுவார்கள் சிலர். ஒன்றை புரிந்து கொள்ளாமலேயே அந்த ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று ஒதுங்கி சென்று விடுவார்கள். இங்கேதான் மனிதன் தோற்று விடுகிறான். எனவே எதை கண்டும் அச்சப்பட தேவையில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் இது ஏன், எதுக்காக, எப்படி, ஏன் இப்படி நடந்தது, இல்லையே நான் கரெக்டாக தான் அதை ப்ரோக்ராம் பண்ணேன், ஆனால் அது எப்படி தோத்து போச்சு, எப்படி சக்சஸ் ஆகாமல் போச்சு, அது எப்படி நான் நோக்கின நோக்கம் வேறையா மாறி போச்சு என்று ஆய்வு மேற்கொள்ளுகிற போது அந்த சுய பரிசோதனையே மனிதனை மேம்படுத்துகிறது. அடுத்த முறை வெற்றி பெறுவார். 2 தடவை தோல்வி அடைந்தாலும் 3வது தடவை சிறப்பா எழுந்திரிச்சு நிற்க. அதனாலதான் கீழே விழுகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மறுபடியும் எழுந்திரிச்சு நிக்கிறமாங்கிறது தான் சிறப்பு. அந்த எழுந்திரிச்சு நிக்கிறதுக்குரிய ஒரு வலிமையை தருவது மனோசக்தி என்று சொன்னால் மிகையாகாது அன்பர்களே. அதே போல என்னுடைய தவறுகளால தான் இந்த விஷயம் இப்படி இழப்பீடாக சந்திக்க நேர்ந்தது என்று புரிந்து கொண்ட போது இந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு நம்மை புரிந்து நம்முடைய தவறை சுய பரிசோதனை செய்து அதற்காக பொறுப்பேற்பதற்கு மறுக்கக்கூடாது. சில பேர் பார்த்தா வெற்றிகளா வரும்போது நான் தான் சாதிச்சேன்னு சொல்லுவான். தோல்வி வரும்போது ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பொறுப்புல இருந்து விளைவிக்கிறதுக்கு பார்ப்பான். இந்த இடத்துலதான் தவறுக்கு காரணம் நாம் தான் என்றால் அதனை பொறுப்பேற்று டிக்ளேர் பண்ற தைரியம் வேணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே இதுபோல நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த நோக்கம், மிகச்சீரிய சிறந்த தெளிந்த நோக்கம். அந்த நோக்கம் லட்சியம் என்று சொன்னேன் இல்லையா, அந்த லட்சியம் மிக சிறப்பானதாக, பொருத்தமானதாக, உயர்ந்ததாக அமைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதற்கான பாதையை திட்டமிடுகிற போது மெல்ல மெல்ல அடியெடுத்து கவனமா வைக்கணும். கொஞ்சம் சந்தா வாழ்க்கையில பிசகிவிடும். அப்ப என்ன பண்ணோம்னா, each and every steps of our life, each and every walks of our life, நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கணங்களையும் செதுக்கி 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 சிறப்பான வகையிலே அதற்கு வடிவம் தருவதற்காக நாம் உழைக்கின்ற உழைப்பு இருக்கிறது பாருங்கள். அந்த உழைப்பின் பெருமையை கொஞ்சமும் நாம் குறைத்து மதிப்பீடு செய்து விடக்கூடாது. யார் ஒருவர் கடுமையாக உழைக்கிறாரோ
அவரே அந்த வெற்றியை அடைவதற்குரிய தகுதி பெற்றவராக இருப்பார். எனவே அந்த உழைப்பு தான் ஒரு மனிதனை மேம்படுத்துமே தவிர கொஞ்சமும் தளராத மன வலிமையும் உழைப்பும் அவனை அந்த சாதனையை அடைவதற்குரிய நோக்கத்தையும் கற்பிதம் செய்து கொடுக்கிறது என்பதுதான் முக்கியமாகும். ஆகையினாலே ஒரு சில நேரங்களிலே அந்த நோக்கத்தை நோக்கிய பயணத்திலே நாம் கண்ட கனவை, அந்த லட்சியத்தை, அதனை சாதிப்பதற்காக முற்படுகிற போது ஏற்படுகின்ற சில சமுதாய சூழல்களாக இருக்கட்டும் அல்லது இயற்கை விளைவுகளாக இருக்கட்டும், இது எல்லாம் சரியாகவே இருக்கும்னு சொல்ல முடியுமா? நான் ஒன்று நினைக்கிறேன், ஒரு வெளியூர் போய் சொற்பொழிவு நடத்திட்டு வரணும்னு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த ஊர்ல சொற்பொழிவு பண்ணணும்னு நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஆனால் நினைச்சபடியே நடந்துருமா? என்ன ஆகும்? ஒரு நாள் அங்க சமுதாயத்தில் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருப்பான், பேருந்து போகலை, அப்ப அந்த தடை எப்படி தாண்டது? இது சமுதாய வினை என்பது. அதே போல நான் சென்று இத்தனாம் தேதி இந்த ஊர்ல இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நான் சொற்பொழிவு இந்த தலைப்புல பண்ண போறேன்னு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. ஆனால் இயற்கை அங்கே முரண்பட்டு விடுகிறது, கடுமையான புயல், வெள்ளம், மழை. அப்ப என்ன ஆகும்? மாற்றமாகிவிடும். இது போன்ற மாற்றங்களும் தடைகளும் ஏற்படுகிற போது அதையும் முறையாக நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அதை மீண்டும் சாதிப்பதற்குரிய, முழுமையோடு அதை வெற்றி பெறுவதற்குரிய ஒரு முடிவெடுக்கும் திறன் கூட ஒரு குறிப்பிட்ட தருணங்களிலே நாம் அந்த முடிவெடுக்கும் திறனிலேயே மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்போது தான் நாம் அதை வெற்றி பெறுவதற்காக எப்படி முயன்று சாதிக்கிறோம் என்பதில் சிறப்பு இருக்கிறது. சொல்லுவாங்க, எல்லா கதவுகளும் அடைபட்டு இருக்கிறது, நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற போதுதான் அமைதியாக சிந்தித்தால் ஏதேனும் ஒரு இடத்துல கதவு திறந்திருக்கிறது தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆம், நாம நினைச்சுக்கிறோம் வேற வழியே இல்லை, என்னால முடியாதுன்னு. இந்த முடியாது, ஆகாது, கிடைக்காது, நடக்காது, இல்லை அப்படியெல்லாம் அப்படின்னு நெகட்டிவ்ல நினைக்கிறத சுத்தமா உங்க வாழ்க்கையில துடைத்து எறிந்து விடுங்கள். முடியும், நடக்கும், கிடைக்கும், சாதிப்பேன், இயலும், என்னால் முடியும் என்று எண்ணுகிறவன் வெற்றியாளனாக மலர்கிறான். அவனுடைய கனவுகள் மெய்ப்படும், மேம்படும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையினால அன்பர்களே, இப்படியெல்லாம் முன்னேறுவதற்கு ஒரு மிகச்சிறப்பான பொறுமை என்ற காரணியும் தேவைப்படுகிறது. அப்ப விழிப்பு நிலையும் தேவைப்படுகிறது. இந்த பொறுமையும் விழிப்புணர்வும் இரண்டு கண்களைப் போல. பொறுமையை கைவிட்டக்கூடாது, சாதிச்சே ஆகணுங்கிறதுல எவ்வளவு தடை வந்தாலும் சிக்கல் வந்தாலும் அதை கைவிடாது மேம்படுவதிலே தான் நம்முடைய சிறப்பு இருக்கிறது. அந்த பொறுமை என்கிறதை போலவே அந்த திறமைகளை மேம்படுத்தி நம்மை சுய பரிசோதனை செய்து இன்னும் இந்த இடத்துல நான் சிறப்பாக செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற போது அதையும் சிறப்பாக செய்து சாதிக்கிற ஒரு பக்குவத்தை நாம் ஒவ்வொரு கணமும் சாதனையாளராக மிளிர்வதற்குரிய வழிவகையும் வாழ்க்கையினுடைய நியதிகளும் நம் முன்னே கொட்டி கிடக்கிறது. நாம் சொன்னது போல எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாம நினைச்சிடலாம். ஆனா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்க ஏதே ஒரு கதவு நமக்காக திறந்திருக்கும், ஒளி தெரியும்ன்றதுல ஐயமில்லை. அன்பு உள்ளங்களே, இதை வேற வகையில சொல்லுவார்கள். தப்பு நடக்கக்கூடாதுன்னு தானே சட்டம் போடுறாங்க. அத சட்ட வல்லுநர்களை கேட்டீங்கன்னா எவரிலா தரிசலு போல் அப்படிம்பாங்க. பாருங்க, சட்டம் ஏற்றவனுக்கே தெரியும் அந்த சட்டத்துல எந்த இடத்துல
லூப் ஹோல் ஆயிடுச்சு, எந்த இடத்துல இடைவெளி ஆகி போச்சு. அப்ப அந்த அந்த இடைவெளியில பூந்து சாதிக்க முடியும். அப்ப அறிவின் மேம்பாடு, அந்த வழக்கறிஞருக்கு சட்டமும் தெரியணும், சட்டத்துல இருக்க ஓட்டையும் தெரியும், அதன் மூலமாக தப்பிக்கவும் தெரியும். இந்த இடத்துல சமுதாயத்தினுடைய குற்றங்கள் தவறுகளை கூட ஒரு மனிதனுடைய அறிவின் மேன்மை என்று சொல்லக்கூடியது மாற்றி அமைக்கக்கூடிய சீரிய தன்மை உள்ளதாக, பண்புள்ளதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோமே மூளை என்று, தலை மீது சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மூளைங்கிறது இஸ் அன் அன்கம்பேரபிள் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி ஒரு நம்ம மூளை போல ஒரு கம்ப்யூட்டர் எரெக்ஷன் பண்ணோம்னா இந்த உலகளவுக்கு அந்த கம்ப்யூட்டர் வைக்கணும். அவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளது நம்முடைய மூளை என்று சொல்லக்கூடியது. ஆனால் பெரிய சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அவர்களுக்கும் கூட அவர்களுடைய மூளையினுடைய செல்கள்ல வெறும் 14 to 16% மூளையினுடைய செல்களை தான் பயன்படுத்துறாங்களாம். பாருங்க, பெரிய ஆராய்ச்சியாளர், சிந்தனையாளர் கூட தன்னுடைய மூளையினுடைய செல்கள்ல 14 to 16% தான் மூளையினுடைய செல்களை பயன்படுத்துறாங்களாம். அப்ப நாமெல்லாம் நம்முடைய மூளையினுடைய செல்களை முழுசா பயன்படுத்துறோமான்னா நாம உழைக்கவும் தயாரா இல்லை, மூளையை அதுக்காக செலவு பண்ணவும் தயாரா இல்லை. மூளையினுடைய செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகாமலே இருக்கு. அன்பர்களே, அப்படி நம்முடைய மூளையினுடைய செல்களை எல்லாம் செயல்பாட்டு கொண்டு வருவது தானே யோகம் என்று சொல்லக்கூடியது. அதனாலதான் சொல்றோம், யோகம் பண்ண வாங்க, யோகம் பண்ணுங்க வாங்க, உங்க வாழ்க்கையில யோகம் நடக்கும், நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம். ஆனா நம்முடைய மூளைக்கு ஆற்றலை கொண்டு போறதில்லை. இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று 5 புலன்கள் வழி வாழ்க்கையை மாத்திர வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே வெற்றி பெறுவதாக இருக்காது. எனவேதான் மன ஒருமையை தருகின்ற யோகமும், யோகத்தின் மூலம் பெறக்கூடிய மன ஒருமையோடு அவன் நினைக்கக்கூடிய நோக்கமும், அந்த நோக்கத்தை அடையக்கூடிய திட்டமிடலும், அந்த திட்டமிடலை நோக்கி அவனுடைய பயணமும் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். எனவேதான் கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களுக்கு நிச்சயமாக சாதனையாக மாறும் என்பதிலே ஐயமில்லை என்பது மிகச்சிறந்த ஒரு இதை பல ஆயிரங்களை பெற்றுக்கொண்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்னு கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நான் உணர்ந்து பார்த்து பின்பற்றி வெற்றி பெற்று உங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சீரிய சிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க சிறந்த சாதனையாளராக மலரலாம் என்று கூறி இந்த இனிய ஒரு அருமையான பொழுதிலே உங்களோடு கனவுகள் மெய்ப்பட என்ற தலைப்பிலே இந்த ஒரு கருத்துக்களை உங்களோடு கலந்து கொள்வதற்காக வாய்ப்பு கிடைத்தமைக்காக அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் அதன் நிர்வாகி திரு நம்முடைய அன்புக்குரிய தம்பி, சீரிய ஒரு நல்ல தொண்டுள்ளம் படைத்தவர், அவர் கூட நேற்றைக்கு பழனி ஆண்டவனை தேடி வந்துட்டு போயிருக்காரு என்பதை அறிகிற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே கலந்து கொண்ட அனைத்து தூய நல்ல உள்ளங்களுக்கும் நீங்களும் உங்கள் வாழ்வியல் மேம்பாடுகளும் சிறக்கட்டும், கனவுகள் மெய்ப்படட்டும், நிச்சயமான ஒரு சாதனையாளராக மலருவோம். அது இல்லை என்று சொன்னால் பிறந்தும் பயனில்லை என்று கூறி, நான் சொல்லலை, வள்ளுவம் தான் சொல்லுது, சாதிப்போம். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, மிக மிக சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு சொன்ன கருத்தெல்லாம். கனவுகள் மெய்ப்பட எப்படி நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வர்றது கனவு இல்ல, நம்மள தூங்க விடாம பண்றதுதான் கனவு அப்படின்னு. அந்த மாதிரி விழுந்தே கிடப்பது தவறு, விழுவது தவறில்லை, விழுந்தே கிடப்பதுதான் தவறு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப என்கரேஜ்மெண்டாவும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம்.
அந்த மாதிரி சுதந்திரம் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் நம்பிட்டாங்க கண்டிப்பா கிடைக்கதான் போகுது அப்படின்ற அந்த உண்மையான கனவு தான் இப்ப வந்து மெய்ப்பட்டு நம்ம இப்ப எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க கண்ட நல்ல கனவுகள் தான். அந்த மாதிரி நம்மளும் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா உங்களோட தலைப்பும். ஆன்மீக முன்னேற்றம் மட்டுமல்ல, ஆஹ் வாழ்க்கை இவன் பிறந்தான்னு நம்ம ஹிஸ்டரியில நம்ம பேர் வரணும், அதுக்கு ஏதாவது செய்யணும். தோன்றலின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் அவ்வளவுதான், தோன்றாமை. அது அதுக்கு மேல வார்த்தையே இல்லம்மா. வார்த்தையே இல்ல. இல்லைன்னா நீ பிறக்கவே வேண்டான்னுட்டாரு அவரு. அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, ஏன்னா பிறந்ததுக்கு நமக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும், நம்ம அர்த்தம் இருக்கணும், நம்ம ஏன் வந்தோம், நம்மளும் வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் அவ்வளவுதான். அப்புறம் நமக்கும் அனிமல்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸே இல்லையே. அதாவது அதுல ரெண்டு விதம் இருக்கு. நொட்டோரியஸ்னு ஒண்ணு, அது கெட்ட வகையில பேர் பெறுறது. ஃபேமஸ், புகழ் பெறுவது என்பது ஒண்ணு. அதனால நம்முடைய வாழ்க்கையில புகழ் பெற்றவராக எல்லாரும் நாளைக்கு பின்னாடி ஹிஸ்டரியில நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம சாதிக்கணும். அப்படி நினைச்சாதான் யானை படுத்தா குதிரை மட்டம்னு ஓரளவுக்காவது சாதிக்க முடியும். இது நான் உணர்ந்தது. வேதாத்திரி மகரிஷி வெளிநாடுகளுக்கு போன உடனே எனக்கு ரொம்ப ஆதங்கம் வந்துடுச்சு. வேதாத்திரி மகரிஷி வெளிநாட்டுலாம் போய் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு எங்க பாட்டிக்கிட்ட போய், ஏன்டா அதுக்காக காசிக்கு போனாலும் கக்கத்தலை பிள்ளைன்னு ஒன்ன எடுப்புலையா வச்சுட்டு போக முடியும்னு கேட்டாங்க. இல்ல, அவரு வெளிநாடுகளுக்கு சென்று வகுப்பு நடத்துற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. டெல்லி போனாங்க, மற்ற எல்லா பக்கமும் போனாங்க, நாக்பூர் எல்லா பக்கமும் வகுப்பு நடத்துனாங்க, எனக்கு தெரியும். அப்படி குடுவாஞ்சேரியிலேயே 10 ஆண்டுகள் உலக சமுதாய சேவா சங்கம் முடங்கி கிடந்தது. பின்னர் அடுத்த 10 ஆண்டுகள்ல அவங்க 2வது 10 ஆண்டு தாண்டும் போது அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நான் என்ன செய்ய போறேன்னு தோணுச்சு. நான் அவரை பார்த்து ஆசைப்பட்டது உண்மை, உண்மை, முற்றிலும் உண்மை, சத்தியம். அதுதான் இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டாவது ஒரு வாரத்துக்கு 4 ஆன்லைன் கிளாஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம் என்னுடைய அறிவை தானம் செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வாழ்க. சூப்பரா சொன்னீங்க. நீங்க அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி இது வந்து அருள் தொண்டு இல்லையா? இது வந்து வீட்டுல கொண்டு போய் நாங்கெல்லாம் வீட்டுல இருந்துகிட்டே கேட்டுக்கிறோம். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நாங்க ஒரு இடத்துல இருக்கோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஞானத்தை வந்து வீட்டுல இருந்தே கேட்டுக்கிறது இதெல்லாம். அதுக்காக நீங்க உழைச்சிட்டே இருக்கீங்க. இப்ப வரைக்கும் எல்லா சேனல்லையும் இந்த மாதிரி அருள் தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து எல்லாரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் உங்களை இவ்வளவு தூரம் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அந்த மாதிரி சொன்னீங்க, விடாமுயற்சியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது, கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அந்த பொறுமை இல்லாத தனம் தான் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலைக்கெல்லாம் போறதெல்லாம் கூட இதுதான். அதனால ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. பாலகிருஷ்ணன் ஐயா எங்க இருக்கீங்க, பேச முடியுமா? நேற்றைக்கு நேரம் பழனி மலை மேல இருந்தாரு. சரி, ஓகே, நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாங்க ஐயா. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. கனவுகள் மெய்ப்பட என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.